இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் தெரியலங்க. உண்மையை சொன்னா இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, தமிழ் கேமிங் தான். எதனால சொல்றேன்னா, தமிழ் கேமிங் என்ன ஒரு கேள்வி கேட்டேன். உங்க கண்டென்ட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டதும் திருத்து முடிச்சேன். கண்டென்ட்டே இல்லைங்கிறத கண்டென்ட்டா மாத்தி ஆன வீடியோ போடும்போது நீங்க ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா வீடியோ போடணும். ஏன்னா பொண்ணுங்களாம் ரீல்ஸ் அடி சம்பாதிக்கிறாங்க. நாம இப்படிதான் சம்பாதிச்சோம் வேற வழியிலேயே. கண்டிப்பா நம்மளால முடியும். பண்ணுவோம். வெறித்தனமா எல்லாரும் பண்ணி செயல்படுத்துவோம். ஃபர்ஸ்ட் வீடியோக்கு வரலாம். நீங்க எல்லாரும் என்னுடைய ரத்த உறவு, கூட பிறந்த பொறுப்பு. என் வீட்டு ரேஷன் கார்டுல வேணா உங்க பேர் இல்லாம இருக்கலாம், உங்க வீட்டு ரேஷன் கார்டுல வேணா என் பேர் இல்லாம இருக்கலாம். ஆனா நாம எல்லாரும் ஒண்ணுதான், உறவுதான். நமக்கு இடையே எந்த அரசியலும் உள்ள நுழையவே முடியாது. நீங்க எனக்கு கடவுள் கொடுத்த வரம். என்கிட்ட இருந்து உங்களையும், உங்ககிட்ட இருந்து என்னையும் எந்த சக்தியாலும் பிரிக்கவே முடியாது. கண்டிப்பா பிரிக்க முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, இத்தனை வருஷமா டிஎம்கே 5 வருஷமா நம்ம கண்ணுக்கு தெரியல. இப்பதான் 4 வருஷம் முடிஞ்சதும் உங்களுக்கு தான் 1000 ரூபாய் வருதான்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் தூக்கி ஒரு கும்பலை சுத்திட்டு இருக்குது. ஏன்னா ஏரி குளம் எல்லாத்தையும் பறிச்சு வீடு கட்டிட்டாங்க. அது போக மிச்சம் இருக்கிற நிலத்தையும் பிளாட் போட்டாங்க. விவசாய நிலத்தை பிடிங்கிட்டாங்க. கண்டிப்பா டிஎம்கேவுக்கு ஓட்டு போடவே மாட்டேன். ஒண்ணு டிவிக்கு, இல்ல டிவிக்கே தான்டா. அடுத்த வீடியோ போலாம்டா. இவன் அடிக்கிறத அடிச்சு விட்டு தவறு செய்து விட்டேன். ப்ரொடியூசர் பார்த்தாலும் பாவம். சரி, அடுத்த வீடியோ போலாம். ஒரு மனசாட்சி இல்லாம பண்ணிருக்கிறானுங்க. நோ கமெண்ட்ஸ். கண்டிப்பா அடுத்த வீடியோ போயிடலாம். கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கத்தரை. வெறும் ஒரு மத்தாலத்தை வாய்ஸ் ஸ்பீக்கர் வச்சுக்கிட்டு வைப் பண்ண வைக்கலாம்ல. ஃபர்ஸ்ட் 2-3 லைன் மட்டும் கண்டிப்பா சாரசியமா இருக்கு. பங்கமான பாட்டு. ஒருத்தர் சம்பாதிக்கிறான்னா அவன் வீடே அவன் மேல தூக்கி எல்லாம் மறந்து வைக்க. ஏன்னா அவன் சம்பாதிக்கிறான் பாத்துக்கணும் ஒரே வேலை நினைச்சுட்டு போயிடுறான். ஆனா அது எவ்வளவு சிரமம், எவ்வளவு கஷ்டம். ஏன்னா நீங்க ஒரு வாழ்க்கை வாழணும்ல. ரொம்ப சிரமம் சார். அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் புரியும். என்ன மாதிரி நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. அதுவும் மூத்த பிள்ளையா பிறக்கவே கூடாது. மூத்த மைகி தூக்கி போட்டேன். ஒரே பிள்ளடா. என்னென்ன பண்ணாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம்.